अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। रब्बिश्रह ली सदरी वयस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ्क़हू क़ौली। அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் ஃபத்ஹா கஸரா இரண்டு ஹரக்கத்துகளுடைய பாடத்தை ஆங்கிலத்தில் உதாரணத்தோடு பார்த்தோம். இன்றைய பாடத்தில் வம்மா என்று சொல்லக்கூடிய பேஷ் பற்றி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வம்மா பேஷ். இந்த ஹரக்கத்திற்கு இணையான ஆங்கில எழுத்து யு. முதலில் ஆங்கிலத்தில் KU கு. அதே போல் அரபியில் கேவிற்கு இணையான அரபி எழுத்து காஃப். யூவிற்கு இணையான ஹரக்கத் வம்மா. காஃப் வம்மா கு. பார்த்தவுடன் எவ்வாறு நாம் ஆங்கிலத்தில் கு என்று சொல்கிறோமோ அதே போல் அரபியிலும் காஃப் வம்மாவோடு இருந்தால் கு என்று சொல்ல வேண்டும். அதே போல் LU லு. லாம் வம்மா லு. பா BU பு. அதே போல் அரபியில் பா வம்மா பு. RU ரு. ஆர் வம்மா ரு. மீண்டும் ஒரு முறை கு லு பு ரு. அதே போல் SU சு. அரபியில் சீன் வம்மா சு. சீன் பேஷ் சு. NU நு. நூன் பேஷ் நு. FU ஃபு. ஃபா வம்மா ஃபு. ஆங்கிலத்தில் எவ்வாறு யூ எழுத்தோடு சேரும் பொழுது உ என்ற சப்தம் வருகிறதோ அதே வவல்ஸ் தான் அரபியில் வம்மா ஹரக்கத் செய்யும். உ உ உ என்று முடியும். உதாரணத்திற்கு கு லு பு ரு. சு நு ஃபு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அலிஃப் முதல் யா வரை வம்மா வைத்தால் எவ்வாறு அதனுடைய சப்தங்கள் இருக்கும் என்பதை நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.